சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் இப்ப பாக்குறோம். நீங்க மிருகசீர்ஷம் 1-2 பாத்துல பிறந்தீங்கன்னா ரிஷபராசியில பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். மிருகசீர்ஷம் 3-4 பாதத்துல பிறந்தவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க. இங்க நீங்க ரிஷபராசியில பிறந்திருந்தாலும் மிதுன ராசியில பிறந்திருந்தாலும் நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் நட்சத்திரம் மிருகசீர்ஷம் இதுல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். நீங்க ரிஷபராசியில பிறந்தவங்க குரு பயிற்சி பலன் பார்க்கணும்னா தனியா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கும் குரு பயிற்சி பலன் வேணும்னு நினைக்கிறவங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதுல போய் பாருங்க. இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் மிருகசீர்ஷம் உங்களுக்கான பலன் என்ன அப்படி பார்க்கிற போது குரு பகவான் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எப்பயுமே குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இடையில அவரு குறிப்பா அக்டோபர் 18ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் அதிசாரமாக முன்னோக்கி போறார். அதிசாரம்னா முன்னோக்கி போறது, ஃபார்வர்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். தான் இருக்கிற ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு போறது. அப்ப மிதுனம் கடக 2 ராசியில அவர் சஞ்சாரம் பண்றார். அங்க மிதுன ராசியில மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கு, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு, புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. மிருகசீர்ஷம்னா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த நட்சத்திரம் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறார். இப்போ அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், அவரால் என்ன மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு நடக்கும், குரு பகவானுடைய பேச்சால என்ன மாதிரியான கெடுபலன்கள் உண்டு, அதுல இருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள், இதுதான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் கையில பணம் தரம் இல்லைன்னாலும் கூட இந்த பயிற்சிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவை பொருளாதாரம். பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற போது பரவாயில்லை. யாருடைய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் நிறைய உங்களுக்கு இருக்கு. அதுலயும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சுபகாரியங்கள் நடக்கும். கண்டிப்பா அந்த சுபகாரியங்களே நீங்களும் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்கு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், உங்களுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் உண்டு. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சொசைட்டில உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கூடும். நீங்க எந்த மதமா வேணான்றீங்க, உங்க மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்ல, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ டெஃபரெண்டா உங்களுக்கு குழந்தைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாள குழந்தைக்காக நான் ரொம்ப நாளா வேரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல் ஆகாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளுக்கு நன்மை இது அத்தனையும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பெரிய லெவல்ல கலைத்துறையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, பாப்புலாரிட்டி இருக்கு. பட் வருமானம் என்பது நார்மலா தான் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க இந்த காலங்கள்ல பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லாம நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் ரொட்டீனா பண்றது பண்ணுங்க. நீங்க லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலா பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலங்கள்ல நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஆல்ரெடி நான் எந்த பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் பரவாயில்லாம இருக்கும். நீங்க உங்களுடைய பிசினஸ்ல யாரையெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்றீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. ஆக பார்ட்னருக்காக நீங்க உழைப்பீங்க. அது மட்டும் இல்ல, நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் என்னோட அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வருமா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க.
நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நான் 2-3 பிஸ்னஸ் பண்றேன், 2-3 பிரான்ச்சஸ் இருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல பண்றேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு பயிற்சியில மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கு. ஃபர்தரா நீங்க ரிசர்ச் பண்ணீங்க, அந்த பிஹெச்டி பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுவீங்க. ரொம்ப நாளா விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், வரல, டிலே ஆயிட்டு இருக்கு, லேட் ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு வரும். நான் ஒரு லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட தூரம் பிரயாணம் போறதுக்கான வாய்ப்புகள், அதுலயும் குறிப்பா நீண்ட தூர ஸ்தல யாத்திரை பில்கிரிம்ஸ் போறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த காலங்கள்ல இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பிரமாதமாக இருக்கும். இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, திருமணம் வேண்டான்றதே அது லேட் ஆயிட்டு இருக்கு, எப்பதான் மேரேஜ் நடக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பேச்சில திருமணம் உண்டு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அதோட யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கிரானிக்கா நோய் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில இருக்கு. நோய் மட்டுமல்ல, எனக்கு பெருசா கடன் இருக்கு, கடன் தொல்லை தாங்க முடியல, கடன் குறைவான்னு தெரியல, எப்ப கடன் அடையும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில இருக்கு. ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்கு. பட் இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ரொம்ப கவனம். யாரெல்லாம் வேலையில இருக்கீங்க, வேலைன்னா நீங்க பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சல்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்கெல்லாம் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது நீங்க பார்க்கிற வேலையில வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது நீங்களே வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆயிரம்ல பெருசா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கிடைச்ச வழியை சாட்டிஸ்ஃபைடா பாருங்க. பெரிய லெவல்ல உங்களுடைய ஜாப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்றதை கேளுங்க. உங்களுடைய கொலீக்ஸுக்கு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இந்த காலத்துல உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் முடங்கி கொள்ளும். களவு போனது போல திருடு போனது மாதிரி ஆக வேண்டிய காலகட்டங்களில் அத்தனையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு கவர்மெண்டால காரியம் ஆகணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அன்ஃபேவரபிளா இருக்கு. அதனால இது விஷயத்துல கவனம். இந்த காலங்கள்ல இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பா யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா சிவ வழிபாடு, சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதோட முருகனுடைய வழிபாடையும் பண்ணுங்க. நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.